லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 7வது முறையாக திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இருக்குமா, வரும். நல்லது பண்ணியிருக்காருல்ல. மழை தண்ணியெல்லாம் நிற்கிறது இல்லாத எல்லாமே அதெல்லாம் ரோடெல்லாம் இது பண்ணியிருக்காரு. மழை பெஞ்சாலும் தண்ணி எங்கேயும் நிற்க மாட்டேங்குது. அதனால் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, அவருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மகளிருக்காக அந்த குழு இது பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸு விட்டு வயதானவங்க இல்லாமல் இளையவங்க இல்லாமல் எல்லாருமே போகலான்ட்டு ஒரு இது விட்டுருக்காருல, அது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகுது. திமுகவிற்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணம்லாம் இருக்கு. இருக்கு. இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியுமா இந்த இது நல்லது பண்ணியிருக்காருன்றது எல்லாருமே சொல்லலாமே. நிறைய இருக்குப்பா. எதை வச்சுன்னா நம்ம பார்க்குறோம்ல, இப்போ லேடிஸுக்கு வந்து அந்த அந்த 10 கால ஆட்சியில் யாருமே எதுவுமே செய்யலை எனக்கு தெரிஞ்சு. என் வயசுக்கு அவர் பேசுகிறப்பெல்லாம் என்ன சொல்கிறாரு, அம்மா செஞ்சாங்க, புரட்சி தலைவர் செஞ்சார், அவர் செஞ்சதை எதனா சொல்லியிருக்காரா? எதுவுமே சொல்லலை. ஆனால் இன்றைக்கி மகளிர் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அங்கீகாரம் கொடுத்ததே ஸ்டாலின் தான் கொடுத்துருக்காரு. படிக்கிற பசங்கள்லேருந்து இப்போ ஒரு அம்மாவுக்கு 1000 ரூபாய் வருது மாதம், அதை நம்பி அவங்க இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு இருக்கிறாங்க, பசங்க படிக்குது. ஏழை பிள்ளைங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கிறாரு. சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் படிக்கிற பசங்களுக்கு ஏதோ காசு அவங்களுக்கு 500 300 போடுறாரு. அது எனக்கு ஃபுல்லாக தெரியல. அது கொடுக்குறாரு. அவர் கேட்குறாரு, எவ்வளோ நாள் அவங்க படிக்கிறாங்களே, அவங்க வீட்டில் சாப்பாடெல்லாம் போட மாட்டாங்களாம். எல்லாருமே போடுவாங்களான்னு நிச்சயம் கிடையாது. ஒரு சிலர் கழனி காட்டில் வேலை செய்வாங்க, அவங்களால முடியாது. அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு காலையில் சாப்பாடு கிடைக்குது. அட்லீஸ்ட் அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்லாம் கூட அந்த பிள்ளைங்க போய் படிக்கலாம், நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குது அப்படின்ற மாதிரி படிக்கலாம். என்னம்மா சொல்கிறேன்? அப்படி இருக்க சொல்ல இந்த ஆட்சி ஏன் வராது? புரியுதுங்களா? அநியாயம் செஞ்சு அட்டுழியம் செஞ்சு எல்லாம் வந்து பிடிக்கணும்னு பார்க்குறப்போ நியாயமாக இருக்கிறாரு. கண்டிப்பாக இருக்குது. எல்லாமே நல்லது செய்யணும் தான் திட்டங்களை கொண்டு வராங்க. இன்னும் புதுமையான திட்டங்கள்லாம் இருக்குது, பிறகு அறிவிப்பாங்க. அது கண்டிப்பாக வந்து நல்ல இதுதான் நடக்கும். எல்லா மக்களுக்கு நன்மை செய்யணும் தான் பண்ணுறாங்க மேக்சிமம். அதனால் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க, இன்னும் சிறப்பாக பண்ணுவாங்க. திமுக தான் திரும்பி ஆட்சிக்கு வரணும். அவர் நிறைய நன்மைலாம் செஞ்சுறாருல, பஸ்ஸெல்லாம் ஃப்ரீயாக விட்டுறாரு, எவ்வளோ இதெல்லாம் இப்போ மகளிர்லாம் பணம் கொடுக்குறாரு, எவ்வளோ நன்மைலாம் செய்கிறாங்கல்ல. அதை வச்சு ஜனங்க எல்லாமே நிறைய பேர் போடும். வர வரி பணத்தை வந்து மக்களுக்காக கொடுக்குறாரு அவர். எல்லாருக்கும் இது பண்ணாமல் வீட்டு செலவு பண்ணாமல் அந்த நீங்கள் கொடுக்குறீங்களா செஞ்சு அவங்களுக்கு அந்த பணம் சொல்லி கொடுக்குறாரு. அதனால் எல்லா லேடிஸும் வந்து இப்போ திமுக தான் பிறந்தாக்குறாங்க. ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருக்கும் எல்லா ஜாதி எல்லாம் இது எல்லாருக்கும் நீங்கள் வந்து அடிமட்டத்தில் வரலாம் மேலே கொண்டாடுறாங்கல்ல, படிப்பறிவு இல்லாதவங்களாம் மேலே கொண்டாடுறாங்க. இப்போ முன்னே அந்த காலத்துலாம் வந்து அதுமாதிரிலாம் கிடையாது. நாங்கள் இருக்கும்போதெல்லாம் அப்போல்லாம் கிடையாது அதுமாரிலாம். இப்போ தான் அதுமாரிலாம் நிறைய அந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ வருது, கண்டிப்பாக வரும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பஸ் இல்லாதவங்கலாம் ஃப்ரீயாக போய் வர இது பண்ணுறாங்க. அப்போ நம்ம யாருக்கு போடுவோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம ஒரு நன்மை கிடைக்குதுனாக்கா நம்ம இப்போ அவங்களுக்கு செய்தானே ஆகணும். எதுவுமே செய்யாத இப்போ பண்ணால் எப்படி யார் போடுவாங்க சொல்லுங்கள்? கண்டிப்பாக இருக்குது. நிறைய செய்கிறார் மக்களுக்கு. அவர் நிறைய செய்கிறார், ஏழைங்க நிறைய செய்கிறாரு, திறமையாக பண்ணுறாரு. மகளிர் உரிமை தொகை கொடுத்தாரு, ரேஷன் கார்டில் பொருள் கட்ட விநியோகம் பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு, திறமையாக பண்ணுறாரு. கண்டிப்பாக பயனடையுது. விவசாயத்தில் நல்லா பண்ணுறோம், நல்ல உதவிலாம் பண்ணுறாரு, திறம்பட பண்ணுறாரு. நல்லா பண்ணுவார், வருவார். அவர் தான், வேறு வாய்ப்பே கிடையாது. அவர் தான் வருவார், இன்னும் நல்லா பண்ணுவார். கண்டிப்பாக அவர் தான் வருவார். இல்லை, அவரோட செயல்பாடு நல்லா இருக்குது. அது போக உதயநிதி ஸ்டாலின் நல்லா செயல்படுறாரு. இந்த மாதம் 1000 ரூபா கொடுக்கறது, அப்புறம் பஸ் இலவச பஸ் வேணும். எங்கள் அக்காலாம் ஊரில் இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சும்மா ஏதாவது சொல்லி இது பண்ணுறாங்க. அது ஒரு சின்ன ஒரு கொலை நடந்தால் கூட ஆட்சியால் தான் இதாகுது, ஜென்ரலாக இது நடக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு மாற்ற பார்க்குறாங்க. மற்றபடி நல்லா இருக்குது. எல்லாமே பொதுமக்களாக சொல்லிட்டு நல்லா இருக்குது. ஆமாம், நிறைய இருக்குது. நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொதுவாகவே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவு வந்து அது இப்போ அம்மா ஓட்டில் எடுத்துக்காங்க. அம்மா ஓட்டிலே வந்து திரும்ப பழைய ஆட்சியில் கொண்டு வந்தாலுமே இதை திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே பெரிய விஷயம் இல்லை. சில அரசியல்லாம் பண்ண மாட்டாங்க. இல்லை, அவங்க பண்ணது இவங்க பண்ண மாட்டாங்க, இவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ அம்மா ஓட்டில் எடுத்துங்க, அம்மா ஓட்டில் அவங்க பண்ணதான் இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. நீங்கள் பேட்டி எடுக்கிறதுனால வந்து நான் எதுவுமே பேச முடியல, அதனால சொல்கிறேன். அதனால் வந்து இது வந்து மக்கள் மனநிலை தான். மக்கள் மனநிலை எப்போ வேணாலும் மாறலாம், எந்த நேரத்துலையும் மாறலாம். அவங்க வந்து எந்த நேரத்துலையும் அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் கூட தப்பாக தெரியும், தப்பான விஷயங்கள் சரியாகவும் தெரியும். மக்களெல்லாம் நல்லா தான் செய்கிறாரு, நல்லா மக்களுக்கெல்லாம் நல்லா செய்கிறாரு. ஒன்று என்னன்னா
பஸ்ஸு இல்லாத போது பஸ்ஸு இப்போ நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னோம், மக்களுக்கு பஸ் எல்லாம் இது பண்ணார். அப்படி இருக்க சொல்ல தைரியமாக தாராளமாக நான் என்ன சொல்கிறேன்னா 7 இல்லை 10 வருஷம் கூட அவங்க அவசாலலாம். எனக்கு தெரிஞ்சு என்னோட மைண்டுக்கு பட்டது நான் சொல்கிறேன். எங்கேயாச்சும் தண்ணி நின்றுதுங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல எவ்வளோ இடத்துல தண்ணி எவ்வளோ இதில். ஆனால் அவங்க எதிர்கட்சி சொல்கிறவங்கள என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்கள் ஆட்சியில் அந்த தண்ணியே நிற்கல, எங்கள் ஆட்சியில் எதுவுமே வரலண்ணா. இப்போ நிற்கதா என்ன? உடனே கிளியர் பண்ணிடுறாங்கல்ல. சரி அப்போ சொல்லுங்கள், அப்போ விடுங்க, அப்போ விடுங்க. அதான் இவங்க வீட்டாண்டப்பா மணலி புதுநகரில் அப்படி தான் வருஷம் வருமா எல்லாமே வந்து அந்த ஏரி இதுவாகிடுதுல. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க. நாங்களும் எடுத்து வச்சோம், ஆனால் இந்த வருஷம் வரல. காரணம் என்னன்னா அந்த இடத்துல டைனேஜ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. சரி எனக்கு ஒரு டவுட்டு, இப்போது இந்த தூய்மை பணியாளர்கள்ன்றாங்கல்ல, அவங்களுக்கு யாருன்னா அங்கீகாரம் கொடுத்தாங்களா? அவங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாது பாவம். இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்கிற அவங்க அப்பா இருக்கிற காலத்தில் என்ன சொன்னார், அரவாணி அப்படின்வாங்க. ஏன் நான் திருநங்கைன்னு பேர் வச்சார். இப்போ இவங்கள நம்ம என்ன சொல்லலாம், ரோடு பெருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கி அவருக்கு கொடுத்த அங்கீகாரம்னா தூய்மை பணியாளர்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்கல்ல. நல்லா இப்போ வேலை செய்கிறாங்க, ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, அவங்க குடும்பம் நல்லா போகுது. என்னம்மா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை செய்கிறாங்கோ, பிள்ளைங்க படிக்குது, அவங்க கையில் ஒரு வருமானம் இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத இருக்காங்க. ஸோ இது யார் செஞ்சு, எந்த ஆட்சியில் செஞ்சுது? இந்த ஆட்சியில் தான் செஞ்சிட்ருக்காங்க. அப்படி இருக்க சொல்ல ஏன் ஜெயிக்க மாட்டாங்க சொல்லுங்கள்? அது வந்து ஜெயிப்பாங்களா அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அதிகமாக இருக்குதுமா. மக்கள் வந்து ஸ்டாலின் தான் வருவார் சொல்கிறாங்க. அதனால் அதிக வாய்ப்பு இருக்குது. அதான் இந்த திட்டங்கள் நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க. மகளிர் இதுக்கு பயணங்கள், இலவச பயணம், இது மாணவர்களுக்கு இது கல்வி திட்டத்தில் இது பண்ணுறாங்க, பரிசு அளிப்பு விழா எல்லாமே. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் ஆக்டிவிட்டியாக இப்போ பண்ணுறாங்க உதயநிதி ஸ்டாலிங்க. இப்போ சிறப்பாக வந்து தமிழ்நாடு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு முற்போக்காக போயின்னு இருக்குது, சிறப்பாக நடத்தின்னு வராங்க. அதனால் மக்கள் பொதுவாகவே எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இது தான் இருக்குது. ஆமாங்க. இப்போ வெளிநாட்டு போயிட்டு வேலை வாய்ப்புக்கு எவ்வளோலாம் இது பண்ணி கொண்டாடுறாங்க. எத்தனை கோடி இப்போ இது பண்ணாங்கன்னு சொல்லி வெளிநாட்டு முதலீட்டுலாம் இப்போ நிறைய கம்பெனிலாம் கொண்டு வந்துக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் யாருக்கு நம்மளோட பசங்களுக்கு தானே நன்மை. அதெல்லாம் அது நல்லது தான். அதெல்லாம் அது இல்லை, அவர் செய்ய போய் தானே அவங்களுக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதான் இப்போலாம் ஊர்லலாம், எங்கள் ஊர்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தூத்துக்குடி கிராமத்துலலாம் அவங்களாம் ஒரு கோயில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகணும் அந்த மாதிரினா ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வந்துடுறாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குது. 100% இருக்குது, அவங்க தான் வருவாங்க. வாய்ப்புகள் வந்து இப்போ இனிமேல் நடக்கிறத பொறுத்து இருக்குது. நடக்காமல் இருக்கிறதுல எதுவுமே சாத்தியமும் இருக்குது, அசாத்தியமும் இருக்குது. ஸோ அரசியலில் பொறுத்தவரையில் எதுவுமே லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து எதையுமே சொல்லவே முடியாது. அதனால் மக்களுடைய மனநிலை எந்த இடத்துல மாறும், எந்த நேரத்தில் யாருக்கு போடுவாங்க, யார் இது என்ன அதுங்கிறது வந்து ஒரு சிறு தவறு கூட பெரிய தவறில் கொண்டு போய் முடிக்கும். அதனால் வந்து சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது, இல்லாமலும் இருக்கலாம். சில இடங்களில் இருக்கும், சில இடங்களில் இருக்கும். விருப்பு வெறுப்பு இல்லாத அரசியல் இல்லை, விருப்பு வெறுப்பு இல்லாத ஆட்சிகள் இல்லை. கிட்டத்தட்ட ஓரளவு நல்லது இருக்குது. நான் ஓரளவுன்னு சொல்ல முடியாது. எல்லா அரசியல் தவறுகள் எல்லா இடத்துலையும் வரும். மேல்மட்டத்துலேருந்து கீழ்மட்டத்து வரைக்கும் கரெக்டாக கொண்டு போக முடியாது. அரசியல் வந்து அரசை வந்து அவ்வளோ தூரம் எல்லாருமே மேலிடத்தில் இருக்கிற மாதிரியே கீழே இடத்துல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? நான் சொல்கிறது புரியல இல்லையா உங்களுக்கு? அதே மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்கவுங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க இது வந்து செல்ஃபாக மக்களாக சிந்திக்கக்கூடியது. அவங்கவுங்களுக்கு என்னென்ன இடத்திற்கு எந்த யாராக இருந்தாலும் எந்த ஒரு செயல்பட்டாலும் தவறுகள் வரும். தவறுகளை திருத்துறது வந்து அது திரும்ப. இப்போ ஒரு விஜய் எடுத்துங்க, அவருக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி? அவங்க அப்பா அரசியலில் இருந்தாரா? இல்லை அவங்கள ஃபேமிலியில் யாருன்னா அரசியலில் இருந்தாலா? அப்போ அவர் அரசியலில் இருக்க சொல்ல அப்பா அரசியலில் இருந்து இவர் எவ்வளோ பதவியிலலாம் இருந்துருக்கிறாரு, புரியுதுங்களா? அப்போ அப்படி இருக்க சொல்ல ஏன் வரமாட்டார்? அதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட தகுதி இருக்குது, புரியுதுங்களா? அந்த தகுதியை வச்சு, தகுதின்றதை விட அவர்கிட்ட வந்து எல்லா நாலேஜும் இருக்குது. ஸோ வரணும், அதுதான் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாடு வந்து முதலிடம் வரும். தமிழ்நாடு தான் முதல் ஸ்டேட்டு. தொழிலையும் சரி, மற்ற இதுலேயும் சரி, எல்லாத்துலேயும் முதலிடம் தான், நம்பர் 1 தான். மற்ற மாநிலத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. இப்போ இந்த திட்டத்தை வச்சு தான் இப்போ வந்து டெல்லியில் கூட இப்போ எலெக்ஷனுக்காக கெஜ்ரிவால் வந்து இந்த மாதிரி பைசா கொடுக்குற மாதிரி பேசியிருக்காங்க. மற்ற மாநிலத்துக்கு முன்னோடியாக இருக்கிறது தமிழகம் தான். உத்தரப்பிரதேசத்துலேயும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஆந்திர பிரதேசத்துலேயும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆகவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க.
நல்ல ஸ்கீம்லாம் கொண்டுட்டு வராங்க. இன்னும் சிறப்பாக பண்ணுவாங்க. இன்னும் சிறப்பான சில திட்டங்கள்லாம் இருக்குது. இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே அறிவிப்பாங்க. நல்ல செய்தி தான் வரும். மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எலெக்ஷன் பீரியட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காத்திருந்து பார்த்து அதன் பிறகு டிசைட் பண்ணுறேன்.